இது என்ன ஆச்சரியம்! பிரிங்கி முனிவரால் முழுமையாக வலம் வர முடியவில்லையே. இது என்ன லீலை மகாதேவா? தாங்கள் அனுமதி அளித்து விட்டீர்கள். நானும் முயற்சி செய்கிறேன். அதன் பிறகும் என்னால் ஏன் தங்களை சுற்றி வர முடியவில்லை மகாதேவா? பார்த்தாயா நிசும்பா, ஒரு பெண்ணுக்காக தேவர்களும் அசுரர்களும் மட்டும் மோதிக்கொள்வதில்லை. மாறாக தேவர்களும் அசுரர்களும் கூட மோதிக்கொள்வார்கள். தாங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நமக்கு எத்தனையோ இன்னல்கள் உள்ளன தமையா. ஆனால் தாங்கள் இங்கு இந்த யுத்தத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இவர்கள் இருவருக்காக இதை பார்க்கவில்லை. இந்த இரு முட்டாள்களும் எந்த பெண்ணிற்காக மோதிக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனக்கு ஒன்றும் புரியவில்லை தமையா, தெளிவாக கூறுங்கள். அப்படியெனில் கேள். ரம்பன் அக்னி தேவனின் வரம் பெற்றவன். அவனது புதல்வனை யாராலும் வெல்ல இயலாது. யாரிடமும் தோற்க மாட்டான். உருவத்தை மாற்றிக்கொள்ளும் திறமையும் பெற்றிருப்பான். அவனை ஒரே ஒரு பெண்ணால் மட்டுமே கொல்ல இயலும். ஆனால் அவள் ஆணின் சக்தியை இணைய பெற்றவளாக இருக்க வேண்டும். விளங்கவில்லையே. ரம்பின் அந்த வாரிசு தற்பொழுது இந்த மகிழ்ச்சியின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை நம் கட்டுப்பாட்டில் வர வேண்டும். அந்த குழந்தையே நாம் ஆயுதமாக்கி அந்த காளியை நாம் அழித்துவிட முடியும். கூறுங்கள் மகாதேவா. நான் என்னால் முடிந்தவரை முயன்றும் கூட என்னால் தங்களை முழுமையாக சுற்றி வர ஏன் முடியவில்லை? கூறுங்கள். கூறுங்கள் மகாதேவா. வலம் வருதல் என்பது பக்தனுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் ஆழமான பந்தமாகும். பக்தனாகிய தாங்கள் முழுமையானவர். ஆனால் கடவுளாகிய நான் முழுமையாகவில்லை. உடைந்த விக்கிரகத்தை வலம் வருவதால் என்ன பயன் இருக்கும்? நான் முழுமையாக இல்லாத காரணத்தினாலேயே தங்களால் வலம் வர இயலவில்லை. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? நான் ஆராதிக்கும் தாங்கள் முழுமையானவர். தாங்கள் எப்படி முழுமையற்றவராக முடியும்? மனைவி இல்லாமல் கணவனால் எவ்வாறு முழுமையடைய இயலும்? பார்வதி இல்லாமல் நான் முழுமையற்றவன். பார்வதியே எனது சக்தி. பார்வதி என்னோடு இருந்தால் மட்டுமே தங்களால் வலம் வருவது சாத்தியமாகும்.
வா பார்வதி, பக்தனின் எண்ணம் ஈடேற என் அருகில் வந்து அமர்வாயாக. வா பார்வதி. ஆரம்பமாகிவிட்டது. இந்த முனிவரின் அறியாமையின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. எங்களை வலம் வாருங்கள் முனிவரே. மன்னிக்க வேண்டும் மகாதேவா, என்னிடம் ஒரு வேண்டுகோள் உள்ளது. கூறுவதில் தயக்கம் வேண்டாம். மகாதேவா, பார்வதி தாயார் தங்கள் மனைவியாவார். அவ்வகையில் நான் அவரை மதிக்கிறேன். ஆனால் நான் தங்களின் பக்தன், பார்வதி தாயாரின் பக்தன் அல்ல. நான் ஆடவராகிய எனது இறைவனையே வணங்க விரும்புகிறேன் மகாதேவா. எந்த பெண்ணையும் என்னால் சுற்றி வர இயலாது மகாதேவா. மகாதேவா, எனக்கு தங்களை மட்டும் சுற்றி வருவதற்கு அனுமதி கிடைக்குமா? நிச்சயமாக. பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவது என் கடமை. தங்களுக்கு எதிரேயே நான் அமர்ந்துள்ளேன் முனிவரே. எனினும் வலம் வருவதற்கான மார்க்கத்தை தாங்களே கண்டறிந்தாக வேண்டும். பார்வதி என் அருகில் இருக்கையிலே பார்வதியை மட்டும் வலம் வராமல் என்னை மட்டும் வலம் வருவது சாத்தியம் என்றால் அதை நான் வரவேற்கிறேன். பிறக்கும் முன்னரே நாதையற்றவன் ஆகிவிடுவான். நீங்கள் எவரேனும் இதை தடுத்து நிறுத்துங்கள். தாங்கள் அசுரர்களின் அரசன். தங்கள் கட்டளையை எவரும் மீற முடியாது. தங்களால் மட்டுமே யுத்தத்தை நிறுத்த முடியும். அசுரர்களுக்கும் ஒரு நீதி உள்ளது. தனிப்பட்ட யுத்தத்தில் காரணமின்றி மூக்கை நுழைக்க கூடாது. யுத்தத்தை நிறுத்த நான் காரணம் கோருகிறேன். நான் தாயாக போகிறேன். என் குழந்தை பிறந்தவுடன் தந்தையை காண வேண்டும். நான் தடுத்து நிறுத்த இயலும். ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். உனது வாரிசு எனக்கு சேவையாற்ற வேண்டும். கூறு, வாக்களிக்கிறாயா? நான் வாக்களிக்கிறேன். என் வாரிசு தங்களுக்கு சேவையாற்றுவான். மல்யுத்தத்தை நிறுத்துங்கள். நான் அசுரர்களின் அரசன் சும்பன் கட்டளையிடுகிறேன். இனி எவரும் மோதக்கூடாது.